மேசம், சிம்மம், தனுசு என்று சொல்லக்கூடிய இந்த அக்னி ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பருக்குள்ளேயே இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இவ்வளவு நாள் துரோகம் பண்ணவன் யாரு? இவ்வளவு நாள் நம்மளை கூடவே இருந்து குளிபறிச்சவன் யாரு? எல்லா விஷயத்தையும் தத்துருவமாக இந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க போறாங்க. உறவுகள் மாற்றத்தினால இந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள். இவ்வளவு நாள் யாருனால நீங்க காயப்பட்டீங்கன்னு பார்த்தா, எந்த இடத்தில் சிம்மராசிக்காரர்கள் அதிகம் வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் தோற்பார்கள். மேச, சிம்ம, தனுசுங்கிற இந்த அக்னி ராசிகளோடு நயவஞ்சகமா உறவாடி கெடுக்கக்கூடிய எந்த உறவும் கடைசி வரை உங்க வாழ்க்கை பயணத்துல நீண்ட காலம் பயணிக்கவே முடியாது. அதனால பிரிவும் இழப்பும் என்பது இவர்களுக்கு வலியும் வேதனையும் அல்ல, ராகு கேது தரக்கூடிய. உங்களை விட்டு பிரிய போகும் உறவு. நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் சில சமயத்துல நமக்கு சந்தோஷத்தை தரும், சில சமயத்துல நம்ம மன கஷ்டத்தை கொடுக்கும். அது ஒரு உறவு பிரியறதா இருக்கலாம், ஒரு உறவு சேர்றதா இருக்கலாம், எப்படி வேணாலும் அந்த மாற்றங்கள் நிகழலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாச காலத்துல, அதாவது 180 நாள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு பெயர்ச்சியின் காரணமா நடக்க போகுது. அது எந்த ராசிக்கு எப்படி நடக்க போகுது நம்ம பார்க்க போறோம். 3 ராசியா பிரிச்சு பார்க்க போறோங்க. ஸோ எந்த 3 ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது, கஷ்டங்கள் நடக்க போகுது, அது எந்த மாதிரியான மாற்றங்கள்ன்றதை நம்முடைய அஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் அவர்களோட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு 12 ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய மாற்றம் நம்ம சொல்லிட்டோம் சார். அதுவும் இந்த 6 மாசத்துக்குள்ளே எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஸோ முதலாவதா பார்க்கக்கூடிய இந்த 3 ராசிக்காரங்க யாரு? ராசிகள் 12 இருந்தாலும் கூட சித்தர்களுடைய பார்வையில நீர் ராசி, நிலராசி, நெருப்பு ராசி, காற்று ராசின்னு பிரிக்கிறார். அதுல அக்னி தத்துவ ராசின்னு சொல்லக்கூடிய முதலாவது ராசி, காலச்சக்கரத்தினுடைய 12 ராசிகளிலே முதன்மை ராசி மேச ராசி. அதற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அம்சம் பெற்ற சிம்ம ராசிக்காரர்கள். அவருக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு பூர்வ புண்ணியமாக வரக்கூடிய தனுசு ராசி, குரு பகவானை, மன்னவனை, பொன்னவனை அம்சமாக பெற்ற தனுசு ராசிக்காரர்கள். மேசம், சிம்மம், தனுசு என்று சொல்லக்கூடிய இந்த அக்னி ராசிக்காரர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த டிசம்பருக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு உறவு ஒன்று இவங்க வாழ்க்கையை விட்டு விலக போகுது. இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னு சொன்னா அக்னி தத்துவங்க, வெளிச்ச ராசிங்க. வெளிச்சம் அதிகமானால் இருள் நீங்கும். உங்க பக்கத்துல இருக்கிறவன் யாரு? இவ்வளவு நாள் துரோகம் பண்ணவன் யாரு? இவ்வளவு நாள் நம்மளை கூடவே இருந்து குளிபறிச்சவன் யாரு? எல்லா விஷயத்தையும் தத்துருவமாக இந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்க போறாங்க. சொல்லுவாங்கல்ல, ஒரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னா நடந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விட நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் திசை மாறுவதற்கு முன்பாகவே அவங்களுடைய வேலையை கனகச்சிதமா செய்வாங்க. அப்படிப்பட்ட உறவுகள் சுத்திகரிப்பு காலம்தான் இந்த அக்னி தத்துவ ராசின்னு சொல்லக்கூடிய மேசம், சிம்ம, தனுசுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. உறவுகள் சுத்திகரிப்புன்னு சொல்லியிருக்கீங்க சார், அதாவது ரெஃப்ரெஷிங், ரீசைக்கிளிங்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த உறவு பிரியுதுனாலே ஒரு பயம் வரும்ல சார்? அந்த உறவு யாரா இருக்கும்? மேஷத்துக்கும், சிம்மத்துக்கும், தனுசுக்கும் அந்த பிரிவு எப்படி சார் இருக்கும்? பிரிவு அப்படின்னு சொல்றதுங்க, உங்களை அதாவது உறவினர்களா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம். உறவினரை விட ஒருபடி கூட மேஷராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் அந்த நட்பு விஷயங்கள்ல. அப்புறம் கூடவே ரொம்ப நெருங்கி அப்படியே க்ளோஸா இருக்கக்கூடிய நபர்கள். அது உறவு லிஸ்ட்லயும் வராது, நண்பர் லிஸ்ட்லயும் வராது, அதுக்கும் மேலடா அப்படின்ற மாதிரி முழுசா நம்பக்கூடிய ஒரு தன்மை இந்த 3 ராசிக்காரர்கள் உண்டு. அவர்களுடைய உண்மை முகம் என்ன? அவங்க உங்களோட எதுக்காக இவ்வளவு நாள் பழகுனாங்க, எதுக்காக பழகிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு அந்த உறவு உங்களை பத்தி என்ன நினைச்சிருந்துச்சு, எப்படி உங்களை யூஸ் பண்ணுச்சு, எதுக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு இருந்துச்சு, எதற்காக உங்களை அப்படியே கூடவே இருந்து நச்சரித்து கொண்டு இருந்ததுங்கிறத இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சிக்கு பின்னாடி இந்த 180 நாட்களுக்குள்ளேயே இவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த உறவுகள் தான் இவங்களை விட்டு விலக போகுதே தவிர ஒன்றும் இவங்களுக்கு அந்த உறவு விலகிறதுனால கெடுதல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஏற்கனவே குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். மேசம், சிம்மம், தனுசுக்கு உச்சமா உட்கார்ந்துருக்கிறார். அப்ப கூடவே அங்க சில 6 மாசத்துக்குள்ள இந்த பெயர்ச்சியும் நடக்கும்போது இவங்க வாழ்க்கையில தொல்லை ஒளிஞ்சிச்சுடா, வீடை விலகிச்சுடா, கெட்டது நகர்ந்துச்சுடா, நல்ல விஷயம் கிடைச்சிச்சுடா, பழைய உறவுகள், பழைய சிக்கல்கள், பழைய பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்ந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 3 ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அப்போ நிச்சயமா அந்த மேஷம், சிம்மம், தனுசுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான் கொடுக்க போகுது இந்த மாற்றம். நிச்சயமா உறவுகள் மாற்றத்தினால இந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது.
முதலாவதா இருக்கக்கூடிய மேஷ ராசியை விட்டு விலகக்கூடிய அந்த நபர் யார் சார்? மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை அடிக்கடி அவங்க மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்வி. நான் நிறைய மேசராசிக்காரர்கள்ட்ட ஜாதகம் பார்த்த அனுபவம் உண்டு. அப்படியே ஓப்பனாக கேட்பாங்க, நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், எவ்வளோ விட்டு கொடுத்து போயிருக்கேன், சொல்லி காட்டலைங்க. எவ்வளவோ மன்னிச்சிருக்கோம், எவ்வளவோ பெருந்தன்மையாக கடந்து போயிருக்கோம், திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், கோவப்பட்டாலும் கூட அதில் ஒரு நியாயத்தோட கோவப்பட்டிருக்கோம், விட்டு கொடுத்துருக்கோம், பெருந்தன்மையாக இருந்திருக்கிறோம், நம்ம கெட்டாலும் பரவாயில்லன்னு நினச்சிருக்கோம், கடந்து போயிருக்கோம், திரும்ப திரும்ப கூப்பிட்டு அரவணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஏங்க இவ்வளோ சுயநலமாக இருக்காங்க, ஏங்க இவ்வளோ வெறுப்பாக நடந்துக்கிறாங்க, ஏங்க இப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு மேசராசிக்காரர்களிடம் அதிகமான கேள்வி கேட்பது உண்டு. அவங்க கேட்கறது உண்மைதான். ஆனால் அந்த மேசராசிக்காரவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? அப்படியே எல்லாரையும் நம்ம மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது எல்லாருமே நம்ம மாதிரி தான் இருக்க போகிறாங்க, நம்மளை மீறி நடந்துற போதா, நம்ம கையை மீறி போயிட போதா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற துணிச்சல். மேசத்திடம் நெருங்கி பழகியவங்க யாரா இருப்பாங்க? உங்களுடைய திறமையை பிடிச்சவங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெளிச்சத்தை பார்த்தவங்க. ஆனால் எல்லாரும் உங்களை ரசித்து உள்ளே வந்தாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உங்களுடைய தைரியத்தை, தன்னம்பிக்கையை, உங்களுடைய விடாமுயற்சியை யார் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அவங்க தான் இவ்வளவு நாளும் உங்களை கெட்டியாக பிடிச்சு வச்சுருந்தாங்க. அவங்க உங்களை பிடிச்சு வச்சுருக்காங்கன்னே தெரியாமலே நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட நபர்களை இப்போ கண்டுபிடிச்சு துரத்தி விடக்கூடிய ஒரு காலம்தான், அவர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு உறவு சுத்திகரிப்பு தான் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு உள்ளேயே அவங்களுக்கு நடக்க போகுது. அப்போ மேஷத்துடைய அந்த திறமையை ரசிச்ச எல்லாருமே அவங்க மனசை ரசிக்கல, அதுதான் காரணமா இருக்குமா? மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நீ மனசை ரசிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அவங்க ஏன் விலகன்னு நினைக்க போறாங்க, அவங்க ஏன் பிரியணும்னு நினைக்க போறாங்க? அப்படி ஒரு காலத்தை ஏன் இறைவன் கொண்டாந்து நிறுத்த போறாரு? நீ மனசை ரசிக்கல, திறமையை கூட நீ ரசிச்சியாங்கிறது தெரியல, என்கிட்ட என்ன தேரும்னு நீ பார்த்துருந்துருக்க அப்படிங்கிற விஷயத்தை ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உணர்த்துவார். அந்த நபர் யார் என்பதை நிச்சயமா காட்டி கொடுப்பார். ஸோ இவ்வளோ சஸ்பென்ஸ் வேணாம் சார், கண்டிப்பா மேஷராசிக்கு பிரியக்கூடிய உறவு யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பிரியக்கூடிய உறவுன்னா என்ன சொல்லுவோம்? சண்டை ஓட்டவனை சொல்லுவோம், எதிரிகளை சொல்லுவோம், எல்லாம் விலகி போனால் நல்லா இருக்கட்டும்னு நினைப்போம். ஆனால் மேசராசிக்காரருடைய வாழ்க்கையில பிரிய போகக்கூடிய அந்த உறவு உங்க கூடவே இருந்து சிரிச்சு பேசி பழகினவங்க, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளாக இருந்தவர்கள், உங்களோடையே பயணித்த ஒருவரை தான் அப்படியே நிழல் போல உங்களுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய வேலையை சர்பகிரகங்கள் கண்டிப்பா செய்யும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாதவங்க, அவங்கள மீறி நீங்க வளர்ந்துடக்கூடாதுன்னு பொறாமை குணத்தோட உங்களுடைய நடவடிக்கைகளை கூடவே இருந்து கண்காணித்து உங்க வளர்ச்சியை தடுத்த அந்த உறவு தான் உங்களுக்கு களை எடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ராகு கேது பயிற்சி காலம். இந்த காலகட்டங்களில் யார் என்ன இவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்காமல் எங்கே தூக்கி சொம்மதுக்கிட்டு தெரிஞ்சா, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் ஏன் தேவையில்லாமல் கூடவே வச்சுக்கிட்டு தெரிஞ்சங்கிற உணர்ச்சிகளை மேசராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிறத மேசராசிக்காரங்க உதறிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு இவ்வளவு நாளும் துன்பம் கொடுக்கறதுக்காக வந்த உறவுங்கிறத மேசராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை கேது கொடுப்பார். அந்த உறவு பிரிந்த பின்னாடி வாழ்க்கையில வளர்ச்சியை ராகு கொடுப்பார். ஆக மேஷத்திற்கு உறவு பிரிவு என்பது ஒரு நல்ல விஷயம்தான், கெடுதலே கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி. ஸோ சிம்ம ராசிக்கு பிரியக்கூடிய அந்த நபர் யார், அவங்க எந்த ரூபத்தில் அதை கண்டுபிடிப்பாங்க சார்? கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெரிய டிடெக்டிவ் சர்வீஸ்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. பல மாதமாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு உறவை காப்பாற்றி கொள்வதற்காக, ஒரு உறவை தக்க வச்சு, அதில் எந்த சுயநலமும் கிடையாது. அந்த உறவை விட்டுறக்கூடாது, அந்த உறவு நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த உறவு எனக்கு கண்டிப்பாக வேணும். எவ்வளவோ அவங்க செஞ்சுருக்காங்க, நான் செஞ்சுருக்கேன், விட்டு கொடுத்து போயிருக்கோம், ஆனால் அவங்க இருந்தால் வாழ்க்கை நல்லது, நான் இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லதுன்னு ஒரு உறவை ரொம்ப நாளாக இழுத்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று புரியணும், இவங்க அந்த உறவை ஒருத்தர் மட்டுமே காப்பாற்றிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லைங்க, அதுக்கு தனக்குத்தானே வைத்துக்கிட்ட வாழ்க்கை சிறைன்னு சொல்லுவாங்க. அந்த உறவை நீங்களும் ரொம்ப நாளாக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்காக எவ்வளவோ நேரம் கொடுத்தீங்க, விட்டு கொடுத்து போகிறீங்க, மன்னிக்கிறீங்க, எவ்வளவோ விஷயங்கள். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உங்களை பலவீனமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பலவீனம் எங்கே அடையும் அப்படின்னு சொன்னால், அன்பு யார் மேலே அதிகம் செலுத்தினாங்களோ, எந்த உறவை காப்பாற்றணும்னு விட்டு கொடுத்து தக்க வச்சு போனாங்களோ அந்த இடத்துல தன்னை பலவீனமாகவே சிம்மராசிக்காரங்க காட்டிக்கிடுவாங்களே தவிர கோலை கிடையாது, பயம் கிடையாது, தைரியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உறவு போயிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற உணர்வு தான் சிம்மராசிக்காரங்களை இவ்வளவு காலம் கட்டி போட்டுச்சு.
ஆனா ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி சில மாதங்கள்ல வரப்போகுது. வருவதற்கு முன்பாகவே அவங்களுடைய உண்மை முகம் என்ன, அவங்க யாரு, நீங்க மட்டுமே ஏன் இவ்வளவு தூரம் துடிச்சுக்கிட்டு இருக்க, நீ மட்டுமே ஏன் காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ மட்டுமே ஏன் விட்டு கொடுத்து போற, நீ மட்டுமே ஏன் பெருந்தன்மையா இருக்க, போடா போட்டு விடு, நல்லா இருப்ப வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது அத்தியாயத்தை ராகு கேது பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஒரு நியூ இயரா மாதிரி இருக்கும்ன்றீங்க. நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் வரும். வலிதான், பெயின் தான், ஆனாலும் அதற்கு பின்னாடி ஏற்படக்கூடிய சுகம் இருக்கு. ராகு கேது கொடுக்கறதே கஷ்டப்படுத்துங்க, ஆனா பின்னாடி நன்மையை கொடுத்துருங்க. இந்த உறவு விலகல் என்பது சிம்மராசிக்காரருக்கு, உறவு பிரிவு என்பது உங்களை விட அவங்களுக்கு விட்டு கொடுத்து போனவங்க யாரும் இருக்க முடியாது, உங்களை விட மன்னிச்சவங்களும் இருக்க முடியாது. போனா போட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்களே வரீங்களா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா ஒரு உறவு புதுசா வரும்போது அவங்களா வராங்க, அன்பு கட்டுறாங்க, போறாங்கன்றது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் அந்த உறவை வந்து இவங்களா பிடிச்சி வச்சுட்டு போகக்கூடாது, அவங்க நல்லதுக்காக வந்து ஒரு மெனக்கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை சிம்மம் பண்ணும்போது அந்த வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல சார். வலி அப்படின்றது அதிகமா இருந்தாலும் கூடங்க, எவ்வளவு காலம்தான் ஒருத்தர் மட்டுமே அதை வந்து பொறுமையா போறது, ஒருத்தர் மட்டுமே எவ்வளவு காலம் தான் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறது, ஒருத்தர் மட்டுமே எவ்வளவு காலம் தான் விட்டு, அதெல்லாம் ராகு கிட்ட பிடிக்காது, எடுக்காது. போடா அப்படின்ற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கேது உன்னை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, கேது பகவான் உன்னை கெடுக்கிறாருன்னு சொன்னா, அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வரும். அப்போ சிம்மராசிக்காரங்க வந்து விட்டு கொடுத்து இந்த தோக்குற மாதிரி அவங்க சிச்சுவேஷன் போதா சார்? தோக்குறது அப்படின்னு கிடையாது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இவங்களை பெரிய காயத்தை ஏற்படுத்தினது யாரு, வெளியாளா இருந்தா பரவாயில்ல, கூடவே இருந்து பழகுன உற்ற நண்பன், குடும்ப உறுப்பினர், எது வேணாலும் எடுத்துக்கலாம், காதலன் காதலி எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். தோக்கலை, தோக்குற மாதிரி நடித்தேன். நடிக்கிறது இதுக்குனால எனக்கு தோக்க பழக்கம் இல்லை, ஆனால் ஏன் ஓன்ட்ட மட்டும் விட்டு கொடுத்து போகிறேன், ஓன்ட்ட மட்டும் ஏன் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உன் மேலே அதிகமான அன்பு வச்சுருக்கேன். அன்பு எந்த இடத்தில் சிம்மராசிக்காரர்கள் அதிகம் வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் தோற்பார்கள், விட்டு கொடுத்து போவார்கள். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு புரிய வந்துடும், தோத்துக்கிட்டே இருக்கியடா, எத்தனை தடவை தோப்ப அப்படின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணாடியை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் வரும். யார்கிட்ட தோத்தேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே பதில் வரும். ஆனால் நீ தோத்தது போதும், உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழப்பாருங்கிற தைரியம், தன்னம்பிக்கை, நிச்சயமான மாற்றத்தை அடுத்த பெயர்ச்சி, அது எப்போ, எந்த தேதி, எந்த கட்டங்களில், எந்தெந்த மாதங்களில், எங்கெங்க இருந்து நடக்க போகுதுங்கிறத பெயர்ச்சி பலன்களில் தெளிவாக பார்ப்போம். ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பிரிவு என்பது இவங்க கூடவே இருந்து சிரிச்சு பேசி பழகின நபர் தான் பிரிய போறாங்க. அடுத்ததாக குரு அம்சம் பெற்ற, அதாவது அக்னி ராசியிலே 3வது ராசியான தனுசு ராசி. ஏன்னா நம்ம மேஷம் பார்த்திருக்கோம், சிம்மம் பார்த்திருக்கோம், இப்ப தனுசு ராசி. ஸோ தனுசு ராசியை விட்டு பிரியக்கூடிய அந்த உறவு யார், எதனால பிரியறாங்க? ஏன்னா பிரிவுன்றப்போ அதை கண்டிப்பா யார் பிரியறாங்க, எதனால பிரியறாங்க சார்? நிச்சயமா இந்த 3 ராசிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குங்க. மேச ராசியை விட்டு ஒரு உறவு பிரியுது, சிம்ம ராசியை விட்டு ஒரு உறவு பிரியுது, தனுசு ராசியை விட்டு ஒரு உறவு பிரியுது அப்படின்னு சொல்றதை விட அவங்கள எல்லாம் விட்டு நீங்க பிரிய போறீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அம்சம், இவங்க சுதந்திர பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கூடவே இருந்த ஒரு உறவு அல்லது புதுசா பழகின ஒரு உறவு உங்களுடைய எல்லா சந்தர்ப்பத்தையும் எல்லா சூழ்நிலையும் உங்க மேல அக்கறை இருக்கிறது மாதிரி காமித்து கொண்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உங்களை முழுசா அவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வர பார்த்தாங்க. உங்களுக்கு நல்லது சொல்ற மாதிரி நடிச்சாங்க. உங்களுடைய பிரச்சனையெல்லாம் கேட்குற மாதிரி உங்களுக்கு நேரம் கொடுத்தாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி உங்களை ஏமாத்துனாங்க. அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, நீங்க எப்படி பயன்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொன்னாங்க, எப்படி ஆறுதல் சொன்ன மாதிரி நடிச்சாங்க, எப்படி நயவஞ்சகமா உங்களை உறவாடி கெடுத்தாங்க. இந்த உண்மைகளை எல்லாம் ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடியே தனுசு ராசிக்காரர்களுக்கு புரிய வைக்கும். அந்த புரிதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துதான் அந்த உறவு பிரிவு ஏற்படுமே தவிர சும்மா எடுத்தோம் கவுத்தோம் போனோம் கவலைப்படுறோங்கிற மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு இவ்வளவு நாள் யாருனால நீங்க காயப்பட்டீங்கன்னு பார்த்தா உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஒரு சக்தினால தான். நிறைய நீங்க யாருக்காக வாய்ப்பு கொடுத்தீங்களோ, நிறைய யாருக்காக மன்னிச்சிங்களோ, நிறைய விஷயத்த அவங்களுக்காக நீங்க மாத்திக்கிட்டே இருந்தீங்க. உங்களுடைய ஹேபிட் அது கிடையாது, உங்களுடைய பழக்கம் அது கிடையாது. ஆனாலும் கூட உங்களுடைய தியாகம், அந்த குருவினுடைய மன்னிக்கக்கூடிய தன்மை, பெரும் கருணை, பேர் அன்பு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு, இதெல்லாம் உங்களுடைய சுபாவத்தை மாற்றி வச்சிருச்சு. நீ மட்டுமே ஏன்டா கேனையனா இருக்க, நீ மட்டுமே ஏன் கேனச்சியா இருக்க அப்படிங்கிற உண்மையை குரு இவர்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ராகு கேதுகள் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை, ஒரு ஆப்ரேஷனை, கண்டிப்பாக ஒரு உளவியல் சிக்கலுக்கான தீர்வை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து
அந்த உறவை இவங்கள்ட்ட இருந்து நிச்சயமாக பிரிப்பார். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்ப தனுசு ராசிக்காரங்களோட மைண்ட் வாய்ஸ்ல அத்தனையும் நடிப்பாடா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சிவாஜி கணேசன்லாம் தோத்துருவாருங்கம்மா. தனுசு ராசிக்காரர்கள்ட்ட உறவாடி கெடுக்கிறவங்களுடைய நடிப்புங்கிறது சிவாஜி கணேசன் சாரை விட 10 மடங்கு. அப்படியே அந்த தச அவதாரங்களையும் மேக்கப் போட்டு உள்ள வந்து அப்படியே வேலைகள் எல்லாம் காமிச்சு நயவஞ்சகமாக உறவாடி கெடுக்கக்கூடிய, உறவுகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய காலம்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஏற்படக்கூடிய உன்னத காலம். ராகு கேது பயிற்சியுடைய அந்த முன்னோட்டம், அதாவது இந்த 6 மாச காலத்துல ஒரு உறவு பிரிய போது நம்ம மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் தனுசுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் சார். ஏன்னா ராகு கேது பயிற்சினாலே கண்டிப்பா ஒரு பாடம் புகட்டும், அதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் வரும்ன்றது ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த முறை வந்து ஒரு உறவு போறனால அது ஒரு வலி இருந்தாலுமே இந்த பாடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப், ஒரு ஹாப்பினஸ், அவ்வாடா அப்படின்ற ஒரு ரிலீஃப் கண்டிப்பா இருக்குமா சார்? போறது வேற யாருங்க, என்னங்க இந்த ராசிக்காரங்களாம் நல்லா இருக்கணும், இவங்கெல்லாம் வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரணும்னு நினைச்ச ஆளுகளாக வந்து பிரிய போறாங்க. இவர்களை இவ்வளவு நாள் பயன்படுத்தி கொண்டு ஆதாயம் பார்த்தவங்க பிரிய போறான், இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க பிரிய போறாங்க, இவ்வளவு நாள் கூடவே இருந்து இவங்க வளரக்கூடாதுன்னு நினைச்சவங்க பிரிய போறாங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்து ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே நயவஞ்சகமாக உறவாடி கெடுக்கக்கூடிய உறவுகள் பிரிகிறது. வாழ்க்கையில கூட வருவதற்கு, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வருவதற்கு தகுதியே கிடையாதுங்க. தகுதி இல்லாத ஒரு ஆள் அக்னி ராசிக்காரர்களோடு பயணிக்கவே முடியாது. மேசம் சிம்ம தனுசுங்கிற இந்த அக்னி ராசிகளோடு நயவஞ்சகமா உறவாடி கெடுக்கக்கூடிய எந்த உறவும் கடைசி வரை உங்க வாழ்க்கை பயணத்துல நீண்ட காலம் பயணிக்கவே முடியாது. அதனால பிரிவும் இழப்பும் என்பது இவர்களுக்கு வலியும் வேதனையும் அல்ல, ராகு கேது தரக்கூடிய விடுதலை. ஆக டிசம்பர் மாசத்துல பயிற்சி நடக்க போகுது. பயிற்சியில் ராகு பகவான் கேது பகவான் எந்தெந்த பொசிஷனில் உட்கார போகிறாங்க, எந்தெந்த இடத்தை பார்க்குறாங்க, எந்த நட்சத்திரங்களில் எந்தெந்த மாதங்கள் சஞ்சரிக்க போகிறாங்க, அதனால எந்த உறவு உங்களுக்கு இவ்வளவு காலம் வழி கொடுக்குது, அந்த உறவு நண்பனா, காதலனா, மனைவியா, கணவனா, தோழனா, பக்கத்து வீட்டுக்காரவங்களா, உங்கள் வேலை தொழில் செய்கிற இடத்துல இருந்து கெடுத்தவங்களா, டீட்டெயில் அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கே புரிய வரப்போது. நம்மளும் பயிற்சி பலனில் யார் என்பதை தெளிவாக பார்க்கலாம். முன்னோட்டம்லயே வந்து இவ்வளவு அழகா நம்ம பார்த்திருக்கோம். ராகு கேது பயிற்சியோட பார்ட் 2 வேற இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. பார்ட் 2 எப்படி இருக்க போகுது சார்? நிச்சயமா, அதாவது ராகு கேது பகவான் வந்து இப்ப கோச்சாரப்படி கும்பத்துல இருக்கிறவங்க அடுத்து மகரத்துக்கு போக போறாங்க, சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்துக்கு வர போறாங்க. இந்த பெயர்ச்சிகள்ல கிரகங்களுடைய அந்த தொடர்புகள், அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து நம்ம சில மாற்றங்களை சொல்றோம். அது பெயர்ச்சியில தெளிவா பேசுவோம். அக்னி தத்துவ ராசிக்கான அந்த மேஷம் சிம்மம் தனுசு வந்து நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்ததாக நிலத்தத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய ராசியான ரிஷபம் கன்னி மகரம் வந்து பார்க்க போறோம். அதாவது ராகு கேது பயிற்சியால அவங்களுக்கு உறவுகளால என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதை நம்ம அடுத்த சீரீஸ்ல பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.